இன்றைக்கி சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது லஞ்சுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை டின்னருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு வந்து நான் 5 முட்டை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. 2 வந்து மீடியம் சைஸ் ஆனியன், 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறம் நறுக்கி வச்சுருந்தான ஆனியனை வந்து உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணோன்னா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை வாசனை போன அப்புறம் அந்த டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆன அப்புறம் கொஞ்சம் நம்ம பீட் பண்ண எக்கை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் நார்மல் ரைஸில் ட்ரை பண்ணுறேன். வடித்த சாப்பாடை வந்து இதில் போட்டு நல்லா கலரணுன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.